பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனையோ இடர்கள், துன்பங்கள், வாதைகள் நம் வழியாய் வந்தாலும் நம்மை கர்த்தர் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு காத்து இந்த நாள் அவர் சமூகத்தில் நிற்க செய்த பாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வெள்ளிக்கிழமை உங்களை நாங்கள் சந்திக்க இயலவில்லை, பட் இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறோம். அடுத்த வாரம் தொடர்ந்து வெள்ளியும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட்டங்கள் தொடர்ந்து நேரலையில் உங்களோடு வருவோம், உங்களை சந்திப்போம். கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து நாம் தேவனை உயர்த்துவோம். நம்முடைய வீடுகளில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்போம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஜெபத்தோடு தொடங்குவோம். பாண்டினையா அவர்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்நாளிலே மகிழ்ந்து கலிகூர கடவும். ஆமென், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, யாக்கோபின் தேவனை எனக்கு செவிகொடும் என்று ராகத்தலனை நோக்கி சங்கீதக்காரன் சொல்லி வேண்டுதல் செய்தது போல நானும் நம் தகப்பனுடைய திருமுகத்தை பார்த்து வேண்டுதல் செய்யலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, அப்பா உமக்கு நன்றி ராஜா, பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாள் வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த உமது கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது அநாதி ஸ்நேகத்தால் எங்களை சிநேகித்து ஆண்டவரே நீர் உமது கிருபையினாலும் எங்களை வழிநடத்துகிறீர், அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்புடுறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி உமது வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இவ்வளவு தூரம் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர், அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரங்களில் நடக்கும்போது பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தது வந்த அந்த கிருபை, அந்த தயவு, அந்த காருண்யம் ஆண்டவரே எங்கள் மீதும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே எங்கள் சபையினுடைய ஒவ்வொரு மக்கள் மீதும் உங்கள் காரணம் இருப்பதற்காக நன்றி செலுத்தும் ராஜா. ஆண்டவரே பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீர் எங்களை தப்பிவித்து ஜெயமாய் இவ்வளவு தூரம் நடத்தினீரே, அந்த கிருபைகளுக்காக உமக்கு சமூகத்தில் நன்றியோடு உண்மை துதித்து ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் உமது வசனங்களை நீர் எங்களுக்கு அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்பிவித்து எங்களை குணமாக்கி நீர் நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. நீர் எங்களை காத்துக்கொண்ட கிருபைகளுக்காக நன்றி நன்றி கொடான கூடி நன்றி ராஜா. ஆண்டவர் இந்த பீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தைகள் ஜனங்களை தேற்றுகின்ற வார்த்தைகளாக இருப்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே வார்த்தைகளின் மேலும் கரம் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. நீர் பாதுகாத்துக் கொண்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் எல்லாம் உம்மிடத்தில் வரும்போது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவது போல ஆண்டவர் இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி நீர் தேற்றி ஆண்டவரே அவர்கள் செல்கின்ற தூரத்திற்கு நீர் சென்று அடைவ செய்வதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஒவ்வொரு டெஸ்டினி கொடுத்திருக்கீங்க, அந்த டெஸ்டினுடைய பாதையில் நீர் நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எரேமியாவுக்கு நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்போது இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நான் நிறைவேற்றேன் என்று சொன்ன உமது வார்த்தையின் சித்தத்தின்படி நீ நடத்த வேண்டுமான சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புடுறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஜெப வேளையில் எங்கள் சபையினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே முதியவர்கள் தொடங்கி சிறியவர்கள் வரை அனைவரையும் நாங்கள் ஒப்புவிடுறோம் ஆண்டவரே. ஒரு சிறகின் மறைவில் எடுத்து நீர் உங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த தூரத்தை கடந்து செல்ல நீர் உதவி செய்வோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு விஷயம் எங்கள் ஆவிக்குரிய தகப்பனையும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்புவிடுறோம், அவரையும் அவர் சந்ததியோட மேலும் கரம் இருப்பதற்காக நன்றி. ஒரு சிறகின் மறைவில் எடுத்து நீர் அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பேச போகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே யோபினுடைய சிறையிருப்பை நீர் சிறை திருப்பினது போல அவருடைய எங்களுடைய சிறையிருப்பையும் நீர் திருப்பி யோபினுடைய முன்னிலை காட்டிலும் பின்னிலை அதிகமாய் ஆசீர்வதித்தது போல எங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கிருபையோடும் தயவோடும் எங்களை நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. Amen. Praise the Lord. நாம் எழுந்து நிற்க விரும்புகிறவர்கள், if you can, if you want to, please stand with us, or you can just be seated, or whatever you think is spiritually comfortable for you, நீங்கள் செய்யலாம். நம்ம ஓரிரு பாடல்களை பாடி இந்த நாள் காலை ஆராதனையை துவங்குவோம். கர்த்தர் பெரியவர், பழைய ஒரு பாடல். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார், எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு
எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகளகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட, பெரும் தீமைகளகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயம் உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எமக்களித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எமக்களித்தீர். உங்க நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. எங்கள் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயம் உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். ஆமென். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, என் உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சேர்ந்து சந்தோஷமா இதயபூர்வமாய் பாடுவோமா? தேங்க்யூ லார்ட்.
ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்துமனேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழதொன்றும் இல்லையே. ஆத்துமனேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. தட்டுவோமா கரங்களை தலைக்கு மேல. கண்மலை வெடிப்பினில் தங்கிடும் புறாவே, உம்முக ரூபத்தை காண்பியும் எனக்கு. கண்மலை வெடிப்பினில் தங்கிடும் புறாவே, உம்முக ரூபத்தை காண்பியும் எனக்கு. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. Come on, உற்சாகம். அன்பரை சந்திக்க ஆயத்தமாகினேன், இயேசுவின் கரமதில் என்னை நான் தந்தேனே. அன்பரை சந்திக்க ஆயத்தமாகினேன், இயேசுவின் கரமதில் என்னை நான் தந்தேனே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஹல்லேலூயா, ஆமென் and amen. இன்னும் ஒரே ஒரு பாடல் நம்ம பாடுவோம். லேசான காரியம் இல்லை, என் ஆண்டவருக்கு எல்லாமே அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்கன்னா ஒரு ஆமென். கடைசியில கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு சரியா முடியும். என் ஆண்டவர் சரியா தான் முடிப்பார். ஆமென்.
லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலம் உள்ளவன் பலன் அற்றவன், பலம் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மன்னான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலம் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்த்தது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்ததும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆமென் லார்ட். பழைய ஒரு பாடலையும் பாடுவோமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, என்னை காத்திடுவார் கிருபையால். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் அவரை நம்புவேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தரை நான் நம்பி நிற்பேன் என்று பாடின பக்தனின் துன்ப நாட்களில், வேதனை நாட்களில் ஆழமாய் எழுதின வரிகள் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாக உள்ளத்தோடு பாடுவோம். கர்த்தர் பெரியவர். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா
காண்டிடுவேன் நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. Come on, let's put our hands together. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கரமுயர்த்தி சொல்லுவோமா? நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, நம்புவேன். கரங்களை உயர்த்தி wherever you are, lift up your hands, look unto his face. Come on, let us declare it. நம்புவேன் இயேசுவை 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 நம்புவேன் இயேசுவை. Thank you, Lord.
கரங்களை மேல உயர்த்தும் போது Thank you Jesus. தேவா உங்க பிரசன்னம் தாருங்க. பழைய பாடல Let's open up our hearts, invite His presence in our midst today with His presence. And மோசே சொன்னார், நீங்க உங்க பிரசன்னம் நகரலனா நாங்க நகர மாட்டோம். We don't want a ministry, we don't want anything without you and your presence in it. Come Lord, be with us. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, உன் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிம்ஹாசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிம்ஹாசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து விழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்தம் சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்தம் சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். நூற்றிருபது மத்தியிலே
உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. தேவா பிரசன்ன, எல்லாரும் கரமுயர்த்தி தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். Come on, shall we lift up our hands together? More than anything, we need you. More than what you give us, we want you, O Lord. Deva prasannam tarume, thedi un padam தொழுகிறோம். இயேசுவே திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். வாருங்க, எல்லாரும் கரங்களை தட்டி, come on, let's make it happy. வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். கனவிலும் மறவேன் நீ செய்த நன்மைகள், நனவிலும் மறவேன் நீ செய்த அதிசயங்கள். கனவிலும் மறவேன் நீ செய்த நன்மைகள், நனவிலும் மறவேன் நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் தெய்வம், என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மண்ணாளனே, நீரே என் மாறுதல். ஓ நீரே கள்ளமில்லா உந்த நம்பினால் எனக்குள்ளதெல்லாம் மறந்தே. கள்ளமில்லா உந்த நம்பினால் எனக்குள்ளதெல்லாம் மறந்தேன். கல்லும் முள்ளும் எந்தன் வாழ்வில், கல்லும் முள்ளும் எந்தன் வாழ்வில் என்னை நடத்தின வீதம் தானை மாறவே, என்னை நடத்தின வீதம் தானை மாறவே. நான் மறவேன், நான் மறவேன், நான் மறவேன், நான் மறவேன், நான் மறவேன், நான் மறவேன், மறவேன், நான் மறவேன். எல்லை இல்லா உந்தன் அன்பால் இந்த உள்ளம் கொள்ளை கொண்ட உமக்கு நன்றி. மன்னவா உமக்கு நன்றி. எல்லை இல்லா உந்தன் அன்பால் இந்த உள்ளம், மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா
உமக்கு நன்றி. உம் பாதம் பணிவேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை தலைக்கு மேல, let's go 1 2. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். பாதம் பணிவேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்படியே 2 கரங்களையும் மேலே உயர்த்தும் போது, சிலுவையே நல்மரமே அதன் நீழல் அடைக்கலமே, கலங்காதே அழுதிடாதே, இயேசு உன்னை அழைக்கின்றார். கலங்காதே அழுதிடாதே, இயேசு உன்னை அழைக்கின்றார். துன்ப நெருக்கடியில் சோர்ந்து போனாயோ, துன்ப நெருக்கடியில் சோர்ந்து போனாயோ, நண்பர் இயேசுப்பா உன்னை அணைக்க துடிக்கின்றார். என் நண்பர் இயேசுப்பா உன்னை அணைக்க துடிக்கின்றார். சிலுவையே நல்மரமே அதன் நீழல் அடைக்கலமே, சிலுவையே நல்மரமே அதன் நீழல் அடைக்கலமே. Come on, let us lift up our hands towards God. In moments like these, I like to sing a love song to my Jesus. Such a lovely song that we sing so very often in our church. Shall we lift up our hands together? Yes, Lord. In moments like these, I sing out a song, I sing out a love
I lift up my hands, I lift up my hands to the Lord, singing I love you, Lord, singing I love you, Lord, singing I love you, I love you. Come on, let's go. One more time. All to my Jesus I surrender. I stand before the cross and say, it's not because of me, it is all because of you. I love you, Jesus. In moments like these, I sing out a song, I sing out a love song to Jesus. In moments like these, I lift up my hands, I lift up my hands to the Lord, singing I love you, Lord, singing I love you, Lord, singing I love you, I love you. Somebody shout the loudest amen. We will soon shout hallelujah. We will see the showers of rain. We will see the latter rain. God is going to plant. Mighty things will happen again. Somebody shout amen to the Lord. Hallelujah. Please be seated. Thank you so much. Praise the Lord. Well, it's a joy to be back with you again after a small gap on Friday. We are unable to be with you. Reasons unexplainable. But by God's grace, we stand here today healthy, happy, well, and all is well, and God is so good. I just want to say thank you to everyone. Keep praying for us. We are praying for you all the way from Selayur. My dear brother, Peter Aya, thank you for coming all the way. I just love to see you today morning. God be with you, your family, and your child. God is good, and all our children that are here today, blessings to you. I just want to urge you. இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கேனோ. இன்னிலிருந்து அடுத்த 21 நாள், 21 என்பது பைபிளில் ஒரு நல்ல டே. ஸோ 3 weeks, ஸோ 3 Sundays அப்படி வச்சுங்களேன். இந்த 3 Sundays முடிகிற வரைக்கும், ஃப்ரம் டுடே டில் த 21st day, உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வது as a family, take a time together and pray to the Lord. Amen. Maybe 20 minutes or 30 minutes or 1 hour or 5 hours, whatever is convenient to you. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதன்படி 21 நாளும் நீங்கள் ஜெபிக்கணும். நான் சொல்வது கொரோனாவை விரட்டி அடிப்பதற்கல்ல. அது இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்மால் விரட்டி அது நம்மளை விரட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ லுக் டு த லார்ட். இப்படி துவக்கத்தில் சொல்கிறேன், ஜெபிப்பது என்னுடைய வேலை. அதுக்கு எப்படி பதில் தருகிறார் என்பது அவருடைய வேலை. My job is to call unto him and tell him what I'm going through, what I'm facing. நான் என்ன படுகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்பதை அவர்கிட்ட சொல்றது என்னுடைய வேலை. பதில் தருகிற விதம் அவரை சார்ந்தது. ஸோ ஐ வில் கால் எனிவேஸ். ஸோ ப்ரே. ஏசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னாங்க. ஆமென். ஏன் அப்படி கேட்டாங்கன்னு நான் யோசிக்கிறேன். எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ண மாதிரி ரெஃபரன்ஸ் நான் பார்க்கல. ஆமென். அவர் எப்போ ஜெபம் பண்ணாலும் இருட்டோடே போய் தூரமாக போயிடுவாங்க. சீஷரை இங்கே இருங்கடா அப்படின்றவாரு. இவங்க எட்டி 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 பார்ப்பாங்க இவர் எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னு. பட் he goes far away from people and then he speaks to his daddy. அவர் அப்பா கிட்ட பேசுவார். அந்த பேசும் தன்மைகளை முடித்து பட்டணத்துக்குள்ள வந்தார்னா அற்புதங்கள் வெடிக்கும். அதனால சீஷர்கள் எங்களுக்கு தண்ணி மேல நடக்க கத்துத்தா, லாசரு எழுப்ப கற்றுத்தான்லாம் கேட்கல. ஜெபம்
எப்படி செய்யணும் என்று கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். ஏனென்றால் அவருடைய ஜெப வாழ்க்கையில் எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஒரு வேஷ ஜெபத்தை இயேசு செய்யவில்லை. மாறாக பிதாவோடு உறவாடும் தன்மையில் அவர் ஆழமாக இருந்தார். நான் அந்த இடத்துல நிறுத்திட்டு நான் அடுத்த நாட்கள் உங்க கூட மேபி சீரீஸாக உங்க கூட பேச வேண்டும். யோபின் 5 வாரங்களை கடந்து வந்து பல்வேறு நிலைகளில் உங்க கூட பேச கர்த்தர் செய்த கிருபைக்கு நன்றி. எல்லாருடைய சரீர சுகத்திற்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்காகவும் ஜெபிங்கள். ஊழியங்கள் தொடராமல் நடைபெற வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நான் இப்படி தலைப்பிட விரும்புகிறேன். வாழ்க்கையில் நம்ம சந்திக்க போகிற சூழ்நிலைகள், கஷ்டங்கள், சோதனைகளுக்கு நாம் காட்டுகின்ற முதல் பிரதிபலிப்பு, மை ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், மை ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நான் காண்பிக்கிற என்னுடைய முதல் பிரதிபலிப்பு என்னவா இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் உங்க கூட பேசுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம், The Book of 2 Kings, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 18 37 வரைக்கும். I want to read that whole thing. கூர்ந்து கவனியுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், நீங்கள் படித்திருப்பீர்கள். படிக்கவில்லை என்றால் இன்றாவது படியுங்கள். ஆமென். So let us turn our Bibles. உங்க வேத புத்தகம் என்ன மொழியா இருந்தாலும் அந்த மொழியின் புத்தகத்துக்கு திருப்புங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 கீழ் 37 வரைக்கும். And the child grew. Now it happened. குழந்தை வளர்ந்தது. சுனேமியாள் ஸ்திரியை குறித்து பேசுகிறேன். நீண்டதொரு காலம் கற்பக்கனி இல்லாமல் கர்த்தர் அவளுக்கு எலிஷா தீர்க்கதரிசியின் வார்த்தையினாலே ஒரு கற்பக்கனியை கொடுத்தார். Now it happened one day that he went out to his father to the reapers. அவர் பிதாவோடு கூட வயலுக்கு போகிறான் சின்ன பையன். And he said to his father, my head, என் தலை வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. So he said to his servant, தகப்பன் வேலைக்காரன்ட்ட சொன்னான், carry him to his mother. தாயார் கிட்ட அவனை கொண்டு போங்கள். When he had taken him and brought him to his mother, அவனை வேலைக்காரன் கொண்டு வந்து தாயிடத்தில் கொடுத்த போது, he sat on her knees till noon. மத்தியானம் வரைக்கும் தன்னுடைய முழங்கால் பக்கத்தில் மகன் அமர்ந்திருந்தான். And then in the afternoon he died. மத்தியானத்தில் மகன் மரிச்சு போயிட்டான். He died. And she sat up and laid him on the bed of the man of God. தேவ மனுஷனுக்கு ஒரு அறை உண்டு மேல. அங்கே ஒரு கட்டில், ஒரு விளக்கு, ஒரு மேஜை, ஒரு நாற்காலி என்று உங்க கூட பேசியிருக்கிறான். அந்த கட்டிலில் ஓடி போய் மரித்து போன தன்னுடைய குழந்தையை சுனேமியாள் ஸ்திரீ படுக்கையில் போட்டுவிட்டு, and she went up and laid him on the bed of the man of God and shut the door upon him and went out. யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லல. மகன் மரிச்சிட்டான். படுக்கையில, தேவ மனுஷனுடைய படுக்கையில போட்டுட்டு கதவை பூட்டிட்டு வேற யாருக்கிட்டையும் இந்த மரண செய்தியை சொல்லவில்லை. Then 22ஆம் வசனம், then she called to her husband. அவர் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. புருஷனை கூப்பிட்டு, கணவரை கூப்பிட்டு சொன்னார். and said, please send me one of your young men. உங்க இளைய வேலைக்காரன் ஒருவனை எனக்கு அனுப்புங்கள். and one of the donkeys that I may run to the man of God and come back. நான் ஓடி போய் தேவ மனுஷனை சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு உடனே திரும்பி வருகிறேன். எனக்கு ஒரு இளைய வேலைக்காரனையும் ஒரு கழுதையும் தாருங்கள் என்று வேலை செய்து கொண்டிருக்கிற கணவர் கிட்ட சொல்றாரே தவிர மரித்த செய்தியை சொல்லவில்லை. so he said, அவர் கேட்டாராம், why are you going to him today? எதுக்கு போற என்று கேட்கிறார். மரித்த மகனை கட்டிலில் போட்டு போகிறாள். ஆனால் யாருக்கிட்டையும் அந்த விஷயத்தை சொல்லாமல், இன்னைக்கு போய் ஏன் போற தேவ மனுஷனை பார்க்க என்று கணவர் கேட்டார். இது இட் இஸ் neither new moon nor the sabbath. இது சபத்தினாலும் அல்ல, எதுவுமே இல்லை. இன்னைக்கு என்ன விசேஷம் அவரை பார்க்க அவ்வளவு வேகமா போற என்று அவர் கேட்கிறார். and she said, it is well, shalom, எல்லாம் நலமா இருக்கு, சும்மா தான் போறேன். ஆமென். then she saddled a donkey and said to her servant, கழுதையின் மேல போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு வேலைக்காரன்ட்ட சொன்னா, drive and go forward, do not slacken the pace for me unless I do. வேகத்தை நிறுத்தாம போ, நான் சொல்ற வரைக்கும் ஸ்பீடா போயிட்டு இரு, காரை ஓட்டு. ஆமென். வேகமாய் ஓடுகிறார். and so she departed and went to the man of God at Mount Carmel. கர்மேல் மலையில் தேவ மனுஷன், அங்கேதான் தேவ பிரசன்னத்தை சந்திப்பதற்காக காத்திருக்கிற இடம். அங்கே அவள் விரைந்து செல்கிறார். so it was when the man of God saw her afar off. தேவ மனுஷன் சுனேமியாள் ஸ்திரீ தூரத்தில் வருவதை கண்டபோதே he looked to his servant Gehazi. Gehazi என்ற தன் வேலைக்காரனை பார்த்து, look, the Shunammite woman, சுனேமியாள் ஸ்திரீ வருகிறாள் என்று வேலைக்காரனை பார்த்து எலிஷா சொன்னார். 26ஆம் வசனம்,
please run to meet her. ஓடி போய் அவளை சந்தித்து and said to her, அவளிடத்தில் ஒன்றை கேளு அல்லது சொல்லு. என்ன சொல்லு? Is it well with you? நீ நலமா இருக்கிறாயா? 2, உன் புருஷன், அவருக்கு தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவ வர்ற வேகத்தை பார்த்தா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சிச்சுவேஷன் ஏதோ இருக்கு. நீ நலமா இருக்கிறாயா கேளு. உன் புருஷன் நலமா இருக்கிறாரா? உன் கற்பக்கனி உன் மகன் நலமா இருக்கிறாளா? இந்த கேள்விகளை கேட்டபோது அப்பொழுதும் அந்த பெண்மணி எதையும் சொல்லாமல் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், எல்லாம் நலமாகவே இருக்கிறது. மகன் செத்து கட்டிலில் கிடக்கும் போதும் நலமாயிருக்கு என்று சொன்னார். ஆமென். Now when she came to the man of God at the hill, மலைக்கு மேல தேவ மனுஷன் கிட்ட வந்த போது, she caught him by the feet, பாதத்தை பிடித்து கொண்டு, but Gehazi வேலைக்காரன் ஓடி வந்தான் தள்ளுவதற்கு. But the man of God said, let her alone, அவளை விடுங்கள், for her soul is in deep anguish or distress, அவளுடைய ஆத்துமா வேதனையில் இருக்கின்றன, and the Lord has hidden it from me, அவள் வேதனை என்னை விட்டு கர்த்தர் மறைத்திட்டார், and has not told me, என்னிடத்தில் இந்த பெண்மணிக்கு ஏற்படும் சடுதியான பிரச்சனை குறித்து கர்த்தர் எதுவும் சொல்லவில்லை. So she said, did I ask a son of my Lord? உன்கிட்ட நான் ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டேனா? Did I not say don't deceive me? நான் வேணான் தானே சொன்னேன், நான் கேட்கவே இல்லையே. Then he said to Gehazi, get yourself ready. வேலைக்காரன் கேஹாசியை பார்த்து எலிஷா சொன்னார், கோலை எடு, பையை எடு, டேக் மை ஸ்டாஃப், என்னுடைய கோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு வேகமாய் புறப்படு. யாரையாவது வழியில பார்த்து, if you meet anyone, don't greet him. If anyone greets you, don't answer him. வழியில யாரை பார்த்தாலும் நேரத்தை வீணாக்காமல் வேகமாய் போ, அங்கே போய் என்னுடைய கோலை எடுத்து குழந்தையின் மேல் வைப்பாயாக என்று சொன்னார். And the mother of the child said, ஆனால் இந்த பெண்மணி அதுக்கெல்லாம் வணங்கவில்லை. The mother of the child said, as the Lord lives, என்ன அவருக்கு தெரியுது, கேகாசியால நான் சர்ச்சில் தான் ஒன்று சொல்லியிருப்பேன், as the Lord lives and your soul lives, I will not leave you. நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். So he arose, அவ விடாப்பிடியாய் கேட்டதனால எலி தீர்க்கதரிசி எழுந்து and he followed her. Now Gehazi went on ahead of them. Gehazi முன்னே சென்று எலிஷாவின் கோலை எடுத்து அவள் குழந்தையின் மேல வைத்தான். But there was neither voice nor hearing. Therefore he went back to meet Elisha and he said, the child has not awakened. குழந்தை எழும்பவில்லை, மரித்தாயிற்று. When Elisha came into the house, வீட்டுக்குள் எலிஷா வந்தபோது, there was the child lying dead on his bed. அவருடைய கட்டிலில் குழந்தை மரித்து கிடப்பதை கண்டார். He went in therefore, shut the door behind the two of them. இருவருக்கும் இடையில் உள்ள அந்த கதவை அவர் பூட்டிட்டு, and he prayed to the Lord. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆமென். And he went up and lay on the child and put his mouth on his mouth, eye on his eyes, hands on his hands, and stretched himself out on the child, and the flesh of the child became warm. He returned and walked back and forth in the house, and again he went up and stretched himself out on him. Then the child sneezed 7 times, and the child opened his eyes. ஒரு ஆமென் சொல்லிடுங்க. And he called Gehazi and said, Gehaziயை வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னான், call the Shunammite woman, and the Sunamial ஸ்திரியை கூப்பிடு. So he called her, and when she came into him, he said, pick up your son, உன் குழந்தை எடுத்துக்கொள். She went in, fell at his feet, and bowed to the ground. Then she picked up her son and went outside. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? இதுவே ஒரு செய்தி, நீங்களே கேட்டு பல தீர்ப்புகள் சொல்லக்கூடிய பல பங்குகள் உள்ள ஒரு வேத பகுதி. குமாரன் மரிச்சிட்டான், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், தமிழாக்கத்தோடு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனை வந்த போது, ஒரு சூழ்நிலை மாறிய போது, ஒரு எதிர்பார்க்காத அகோர சம்பவம் நடந்த போது, அந்த பெண்மணியின் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில எதுவுமே நடக்கல, அதனால தீர்க்கதரிசியை தேடலாம் என்று அவள் போகவில்லை. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்றதற்கு முன்பாக முதலில் அவள் தேடியது கர்த்தரை. ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அவள் காண்பித்தது தேவனை தேடுவது. எல்லா ஆப்ஷன்ஸ், எல்லா யுக்திகளையும் கையாண்டு எல்லாம் தோல்வி அடைந்த பின்பு சரணடைகிறேன் என்று கர்த்தரிடத்தில் வரவில்லை. எந்த யுக்தியையும் பார்ப்பதற்கு முன்பு, எந்த ஆப்ஷன்ஸையும் ட்ரை பண்ணுவதற்கு முன்பு, யாருக்கிட்டையும் எதையும் ஐடியா கேட்கறதுக்கு முன்னாடி முதலில்
கர்த்தர் பாதத்தில் தன்னை அர்ப்பணித்தாள். ஆமென். அந்த பழைய ஏற்பாட்டில் அது எலிஷா தீர்க்கதரிசியாக பார்த்தாலும் நான் சொல்லிக் கொண்டு போக வரும்போது her first response to a very difficult situation in life was to go to the presence of God and to call upon his name. Amen. First response. இன்னைக்கு உங்களுக்கு இப்படி சொல்ல விரும்புறேன், வாழ்க்கையில எது நடந்தாலும் முதலில் வேற யார்கிட்டையும் எதையும் பேசுவதற்கு முன்பு முதலில் நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்க. கொஞ்சம் தூரத்தில் கர்த்தர் உங்கள் மகன் அல்ல, எதுவா இருந்தாலும் திரும்ப தர வல்லவராய் இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ரைட் ரெஸ்பான்ஸ் நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனைகளுக்கு சரியான பிரதிபலிப்பு ஜெபம். ஆமென். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் செய்வதல்ல, அதை முதலில் செய்ய வேண்டும். மூன்று புள்ளிகளை சொல்லி ஒரு கன்க்ளூஷனோட ஷார்ட்டாக இன்னைக்கு பேசிட்டு ஐ வாண்ட் டு கண்டினியூ. நான் நம்புகிறேன் அடுத்த வாரம் என் கூட நீங்கள் ஜெபத்தில் கலந்துக்கணும். பல பல பாரம்பரியமாக உங்கள் குடும்பத்தில் சத்ரு அனுமதித்த அசைன்மெண்ட் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணணும். நீங்கள் எழுந்து ஒரு தூரம் போயிட வேண்டும். தலைமுறையாக வரக்கூடிய சில வேண்டாத கிரியைகளெல்லாம் உங்கள் குடும்பங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நான் விசுவாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் சண்டே நான் உங்களை சந்திப்பேன். ஆமென். ஸோ இதுக்கு ஒரு 3 புள்ளிகளை தரோம். நம்பர் 1, இப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதையும் செய்வதற்கு முன்பு, கடின சூழ்நிலைக்கு முன்னாடி எதையும் செய்வதற்கு முன்பு முதலில் ஜெபம் பண்ணுங்கள். முதல்ல அவர்கிட்ட போயிருங்க. ஆமென். குழந்தை மரித்தால் புருஷனுக்கு சொல்லவில்லை, வேலைக்காரனுக்கு சொல்லவில்லை, யாருக்கும் சொல்லவில்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவள் உடனே கழுதை எடுத்துக்கொண்டு விரைவாக எலிஷா தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறார். ஒரு காரியத்தை செட்டில் பண்ணுவதற்கு முன்பு, ஒரு இஷ்யூவை டிசைட் பண்ணுவதற்கு முன்பு, ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்பு, எதையுமே செய்வதற்கு முன்பு முதலில் கர்த்தர் சமூகத்தை ஜெபத்தில் தேடுகிறவளா இருந்தால் அது நலம் என்று சொல்லுகிறேன். Pray before you do anything else. எதையும் செய்வதற்கு முன்பு முதலில் ஜெபியுங்கள். ஆமென். யாருக்கிட்டையும் அந்த பெண்மணி எதையும் சொன்னதாக அங்க ரெஃபரன்ஸே கிடையாது. அவர் சிச்சுவேஷனை பத்தி, அவருடைய மகனுடைய மரணத்தை குறித்து கூட புருஷனிடத்துல வேலைக்காரனிடத்துல சொல்லவில்லை. அல்லது வேலைக்காரன்லாம் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு ஒரு 6 அடி குழியை நோண்டிடு, ஒரு பெட்டிக்கு ஏற்பாடு செய் என்று சலசலப்பான எந்த ஒரு ஆலோசனையும் சொல்லாமல் எது நடந்தாலும் நடக்கட்டும், ஏனென்றால் அவளை பார்த்து கேட்கிறாள் தீர்க்கதரிசி, நீ நலமா, உன் புருஷன் நலமா, உன் குழந்தை நலமா? அந்த நேரத்தில் கூட தன் வாயில் நடந்த சூழ்நிலையை சொல்லவில்லை. ஏன்னா அவ எங்கே போகிறாள்? வேகமாய் நான் கர்மேலில் போய் தேவ மனுஷன் பாதத்தை தொட போறேன், விழ போறேன் அப்படின்னு என் பாதத்துல இருந்து விழாதீங்க. அவ போறேன், I want the presence of God. அதை இப்படிதான் அதை இம்ப்ளை பண்ண, I'm going to the presence of God. அந்த presence of God நான் மீட் பண்றதுக்கு முன்னாடி என்னை யார் என்ன கேள்வி கேட்டாலும் நான் ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், எல்லாம் எனக்கு நலமாய் இருக்குங்க. I won't tell my issues to anybody. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோப மாதிரி யோபு ஞாபகம் வரார். ஏன் இது எனக்கு நடந்தது? நெருப்பு இல்லாமல் புகை வருமா? இந்த நண்பர்களுடைய கூற்றெல்லாம் அந்த பெண்மணியை நான் ரொம்ப பாராட்டுறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? நம்ம யோப பெரிய ஒரு கேரக்டரை காட்டுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் அலப்பையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அம்மையாருடைய மகன் மரித்து கட்டில தூக்கி போட்டு அவர் போற வழியில் பல பேரை சந்தித்த போதிலும் தான் எதையும் அலப்பவில்லை. தீர்க்கதரிசி கூட கேட்ட கேள்விக்கு அலப்பலை சொல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னான், எல்லாம் நலமா இருக்கு. நான் இந்த சூழ்நிலை யாருக்கிட்டையும் வாய் திறந்து சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட சொல்லணும், அவர் என் தேவனாகிய கர்த்தர். இருக்கீங்களாங்க? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோபை போல கூட அவள் நட, why God, why me, why not them, why me, what I did wrong, I am good man, I am good woman. இதெல்லாம் யோபு சொல்லவே இல்லையே. சூனிமியால் ஸ்திரீ சொல்லல. ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான், நடந்தது முடிஞ்சிச்சு, வேதனையான சம்பவம், ஆனா நான் ஒண்ணுதான் செய்ய போறேன், நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். சங்கீதம் 50:15 இப்படி சொல்லுகிறது, call on me in the day of trouble. இக்கட்டு நாளில் என்னை கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். I will deliver you and you shall glorify me. நீ என்னை கனம் பண்ணுவாய் என்று கர்த்தர் சொல்றார். I want to read that again. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இக்கட்டு நாளில், call upon me in the day of trouble. உன் கஷ்ட காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை கண்டிப்பா விடுவிப்பேன்றார். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். நீ என்னை என்ன செய்வாயாம்? கனம் பண்ணுகிறாய். நான் அதை
கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க. when you come to me first, ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டு, ஒரு ட்ரபிள் வரும்போது நீ என்ன நோக்கி முதல்ல கூப்பிட்டினா நான் உன்னை கண்டிப்பா விடுவிச்சிருவேன். இன்னொரு முறை சொல்வேன், அது விசுவாசம் உள்ளவங்க ஒரு ஆமீன் சொல்லலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட வந்துட்டீங்கன்னா நான் உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன். ஆனா நீ அப்படி செய்யும் போது நீ என்னை கனம் பண்ணுகிறாய். You glorify me என்று சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தர் சொல்றாரு, you glorify me or you honor me என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. ஆமென். ஸோ இந்த சங்கீதம் 50:15 ஆப்போசிட்டை போட்டா, அதனுடைய நேர் விரோதமா போட்டா, நீங்கள் இக்கட்டு நாளில் என்னை கூப்பிடாவிட்டால் ஆமென், நான் உங்களை விடுவிக்க மாட்டேன். 2, நீங்கள் என்னை கனம் பண்ணவில்லை. கர்த்தர் எத்தனை பேர் கனம் பண்ண நினைக்கிறீங்க? முதல்ல அவர்கிட்ட போயிருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க அப்படி செய்தால் நீங்கள் அவரை கனம் பண்ணுகிறீர்கள். ஆமென். whenever we decide an issue, whenever we want a conclusion on something, ஏதோ ஒன்றை குறித்த ஒரு முடிவெடுக்கும் நேரம் வரும்போது, have we prayed about it first? முதலில் நாம் அதை குறித்து ஜெபம் பண்ணி இருக்கிறோமா என்பதை நாம் கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைனா நம்ம அவர்கிட்ட பேசாம, நம்ம அவர்கிட்ட சொல்லாம, நம்ம அவர்கிட்ட பிரசன்னத்துல போகாம ஒரு காரியத்தை குறித்து நாம் பேச தொடங்கினால் ப்ரீமெச்சூர் ஜட்ஜ்மெண்ட் செய்ய தொடங்கிறோம். ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல காட்டுகிறேன். லாசரு மரித்து போய்விட்டால் செய்தி இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பெத்தானிக்கு வருகிறார். பெத்தானிக்கு வரும்போது பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாளும் சமையல் அறையில் உருட்டிட மார்த்தாளும் 2 பேரும் வருகிறார்கள். ஆனா 2 பேரும் வரும்போது பாருங்க, சுனேமியால் ஸ்திரீக்கும் இவங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுறேன். அந்த அம்மையார் கேட்கறாங்க, என்ன ஆச்சு, குழந்தை இறந்துட்டாங்களா என்று கேட்டபோது அவள் சொன்னால், எல்லாம் எனக்கு நலமா இருக்கு. நான் எதுவுமே அலப்புறதுக்கு முன்னாடி முதல்ல நான் கர்த்தருடைய பிரசன்னத்துல போனோம், அங்க பேசினதுக்கு அப்புறம் தான் மிச்சத்தனை வெளியே சொல்ல முடியும் என்ற ஒரு தீர்மானம். ஆனா இயேசு பெத்தானிக்கு வந்த உடனே முதல் சகோதரி கேட்கிறாள், நீ அப்பயே வந்திருந்தாள் அவர் செத்திருப்பானா? 2வது சகோதரியும் வந்தால் கேட்டால், நீ அப்பயே வந்திருந்தால் அவன் மரிச்சிருக்க மாட்டானே அப்படின்னார். உடனே இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்ப்பை கவனித்து பாருங்கள். look at the word of Jesus. அவர் மரிக்கவில்லை, அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும், சில விஷயங்களை நம்ம குழப்பி அலப்பி, ஆமென், நம்ம ப்ரீமெச்சூரா ஜட்ஜ் பண்ணி இது மரிச்சாச்சு நாரியாச்சுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் சொல்றாரு, அது இன்னும் சாகவே இல்லைங்க, உறங்கிட்டு இருக்குங்கன்றார். இருக்கீங்களாங்க? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, I don't want to go to the details of it. Many times when we do not go to the presence of God first, we come to premature judgments of our situations. நம்ம சூழ்நிலை குறித்த ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரீமெச்சூரா எடுத்து, முடிஞ்சிச்சு, ஆயிப்போச்சு, செத்து போச்சு, நாரி போச்சுன்னு நம்ம சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம அவர்கிட்ட பேசவே. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, இது இன்னும் சாகல, இது தூங்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துல எழுந்துரும்னு அவர் வந்துட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே ப்ரீமெச்சூர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி, செத்தாச்சு, நாரியாச்சு, பெட்டி வந்தாச்சு, பார்க்கர் வந்தாச்சு, மறிக்க போறோம், அடக்கம் பண்ண போறோம். நான் அந்த பங்குக்கு வரல. ஐம் டாக்கிங் அபவுட் சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களாங்க? அது அவங்களுடைய டிஸ்பொசிஷனை அஃபெக்ட் பண்ணுகிறது. ப்ரீமெச்சூர்லி we judge our situations because we first do not talk to our God. They said, my brother is dead. Jesus சொன்னாரு, my word is the last word. He is not dead, he is sleeping. Amen. So இந்த ஹார்ட்டேக்கு, மார்த்தாள் மரியாளுக்கு வந்த அந்த துன்பம், அவங்க கண்ணீருக்கு, அவங்க கோபத்திற்கு, அவங்க ஏமாற்றத்திற்கு, அவங்க டிசப்பாயின்மெண்ட்டுக்கு வாயை திறந்து ப்ரீமெச்சூர் ஜட்ஜ்மெண்டல் ஸ்டேட்மெண்ட் அவங்க பேசுறதுக்கு காரணம், நான் நினைக்கிறேன், இப்படி சுனேமியாலையும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அவங்க இயேசு கிட்ட போய் இந்த அலப்பெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பாதத்தண்டை உட்கார்ந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்ட மரியாளே, நீ முழங்கால் படிட்டு கேட்டிருக்கலாம், ஐயா எங்க சகோதரன் இறந்திருக்கிறான், உம்மிடத்தில் முதலில் சொல்லுகிறேன், என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் பதில் அதே தான் பதில். அவர் இந்த ப்ரீமெச்சூரா அங்க காட்டின அவசரம், ப்ரீமெச்சூர் ஜட்ஜ்மெண்ட், ஏமாற்றத்தின் வார்த்தை, நீ அப்பயே வந்திருந்தா இந்த அலப்பல்கள் எதுவும் இல்லாமல் கர்த்தர் அவரை எழுப்பியிருப்பார். ஆமென். நம்ம வாழ்க்கையில நிறைய வேண்டாத ஏமாற்றங்களையும் அலப்பல்களையும் நம்முடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளையும் பேச காரணம், நம்ம சில நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு வரும்போது எல்லார்கிட்டையும் அலப்புறதுக்கு முன்னாடி முதலில் தேவனிடத்தில் சொல்ல வேண்டியது சொன்னாலே நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இருக்கீங்களா? புரிஞ்சிங்க? ஒரு ஆழம் இருந்தால் நீங்கள் ஆமேன்னு சொல்வீங்கன்னு நினைச்சேன்.
சுனேமியால் ஸ்திரீ அவள் வீட்டிலிருந்து புறப்படும் போது she lives in a city called Shunem. ஷுனேம் என்ற ஒரு பட்டணத்தில் அவள் வாழ்ந்திருக்கிறா. சும்மா ஒரு ஜியாகிரஃபி லைட்டாக அவ்வளோ தெரியாது எனக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். ஷுலேம்லிருந்து அபேல் மெஹோலா என்ற இடம், அங்கே தான் எலிஷாவினுடைய ஹோம் டவுன், அவர் சொந்த ஊர். அந்த சொந்த ஊருக்கும் ஷுனேம் என்ற பட்டணத்துக்கும் நார்த் வெஸ்டாக 20 மைல்கள் தூரம். ஆமேன். அந்த 20 மைல்கள் தூரம், அங்கிருந்து இன்னொரு 20 மைலில் கர்மேல் மலை இருக்கு. ஸோ இந்த பெண்மணி புறப்பட்டு 20 மைல்கள் அப்படி வச்சுங்களேன். ஸோ எங்கேயோ நான் போயிட்டு வந்து கரெக்டாக சொல்கிறேன், அது வரைக்கும் வேகா சொல்கிறேன். அவள் போன தூரம் எலிஷாவினுடைய ஹோம் டவுன் வரைக்கும் போயிட்டாள், ஆபேல் மஹோலா. அங்கே போனதுக்கு அப்புறம் கூட சரி ஒரு ஊருக்கு வந்துட்டோமே நிறுத்திடலாமேன்னு நிறுத்தலை. எது வரைக்கும் போறா? கர்மேல் வரைக்கும் போறா. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹாஃப்வே வந்த போது பரவாயில்லைங்க, இதுக்கு மேல மகன் தான் செத்து போயிட்டான், என்ன சொல்றதுன்னு அவன் நிறுத்தவில்லை. எங்கே போகிறார்? கர்மேல் என்ன இடம்? எலிஷா தன் வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு, தியானிப்பதற்கு, தேவனை தேடுவதற்கு, காத்திருப்பதற்கு அவர் செல்லுகிற மலையிடம் கர்மேல் மலை. ஆமென். ஒரு அலை சொல்ல மாட்டீங்களா? எந்த தூரம் வரைக்கும் தெரியுமா? சுனேமியால் சோரா போகிற துன்பம் வரும்போது நான் கொஞ்சம் தூரம் எதையாவது பண்ணிட்டு அப்புறம் விட்டுருவேன் இல்லைங்க, நான் அவரை சந்தித்து அவரை சொல்லுகிற வரைக்கும் என் பிரயாணத்தை நான் நிறுத்த மாட்டேன். இருக்கீங்களாங்க? she goes all the way to the presence of God. அதை எப்படி நடைமுறையில் விளக்குவதுன்னு யோசிக்கிறேன். துன்பம் வந்த உடனே சிந்தனை செதறும் பாருங்க. இங்க அலசடிப்படும் போதும் நம்ம சில நேரத்தில் யாருக்கிட்டையும் சொல்வதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ஜெபமாய் இருக்குமானால் நான் நம்புகிறேன் உங்கள் கட்டில் இருக்கிற குழந்தையை கர்த்தர் எழுப்புவதற்கு பெரியவராய் இருப்பார். Hallelujah. I am talking about the situations of life. Amen. When you make your mind to pray, we cannot go halfway. We have to go full way into the throne room of God, into the presence of God. எத்தனை பேர் உங்க வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் பாருங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்க அனுதினமும் ஜெபிக்கின்ற அந்த ஒரு இடம் இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் யாருக்கும் தெரியாம துன்ப நேரத்தில் அங்க புகுந்துடணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அங்கே போய் அவரிடத்தில் சொல்ல வேண்டியதை முதலில் சொல்லிவிட்டு தான் வீட்டுக்கு வெளியே கூட நீங்கள் வர வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு டைரி இருக்கும் பாருங்க, அது பவர்ஃபுல் டைரிங். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க எப்படி தெரியுமா அந்த ஜெபத்துல சொல்லணும்? டே என்கிட்ட விளையாடாதீங்க, எழுதிடுவேன் அதுல. ஆமென். எழுதுன நீ காலி என்ற அளவிற்கு அந்த ஜெபமும் அந்த இடமும் அந்த ஓகே அனுபவத்தை சொன்னேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் டூ பட் ஃபர்ஸ்ட் ப்ரே ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ டூ எனிதிங் எல்ஸ். நம்பர் டூ, எல்லா வெளி சத்தங்களையும் நீங்க அமைதிப்படுத்த வேண்டும். ஆமென். when a situation happens, when things are not in favor of you, quiet all outside noises. வெளியான எல்லா சத்தங்களையும் ஓய பண்ண வேண்டும். சுனேமியால் ஸ்திரீ எலிஷா கிட்ட போகிறா. ஆமென். கேஹாசி அங்கே இருக்கிறாள். அவ போய் எலிஷா பாதத்தில் விழும்போது அவன் தடுக்கிறான். அவ சொல்ற தடுக்காதீங்க, அவள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். ஆனா அவ போகும்போது ஏதோ ஒரு போனோம், ஏதோ ஒன்று சொல்லணும். அப்புறம் வேலைக்காரன் வருவான், குச்சியை நீட்டுவான், அவர் கையை நீட்டுவார், பொத்துன்னு கீழே விழுவோம். அதெல்லாம் கிடையாது. அவள் ஏக்கமெல்லாம் நான் இன்னைக்கு போகிறேன், அவரை பார்க்குறேன், என் பிள்ளையை எழுப்புறேன். அவ்வளோ ஆழமான ஒரு விசுவாச கருத்தோடு தான் அவள் அங்கே போகிறார். ஆமென். I want more of God. எனக்கு ஒரு ஃப்ரிக்கிள், ஒரு சின்ன ஃபவுண்டன், எனக்கு சும்மா ஒரு துளி. பாட்டு பாடும்போது என் முடியெல்லாம் நின்றுடுச்சு. எனக்கு அந்த அளவெல்லாம் போதாது. நான் அவரை சந்திக்கணும், என் குழந்தை எழும்பணும். நான் அவரை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிரசன்னத்துக்குள் போகிறேன். ஆமென். மற்ற எந்த சத்தமும் எனக்கு ஒரு சத்தமாக இருந்து விடக்கூடாது. ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களாங்க? கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சுங்க. வி செட்டில் ஃபார் நத்திங், செட்டில் ஃபார் லிட்டில். யாராவது நேரம் இருந்தால் எங்களுக்காக கொஞ்சம் நேரம் இருந்தால் எங்களுக்காக கொஞ்சம் பண்ணிக்கணும். உனக்கு நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நடப்பதாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். See, I don't want trinkle and frickle and all that. I want the very presence of God. I want the genuine move of God. இந்தியாவில் நான் ஒரு எழுப்புதலை விரும்புகிறேன். எழுப்புதல் பைபிள் இருக்கா இல்லையான்ற பிரச்சனைக்கு நான் வரல. ஆனால் எழுப்புதல் எனக்கு வேணும். சபை வெடித்து வளரணும்,
பெரிய ஒரு அசைவு ஏற்படணும். 19வது நூற்றாண்டு அசூசா தெரு போல நடக்கணும். இங்கிலாந்துலயும் மற்ற நாடுகளிலும் கொஞ்சம் பேராய் காத்திருந்து ஜெபித்த போது அக்கினி ஊற்றப்பட்டது போல மீண்டும் இந்தியாவில் ஊற்றப்பட வேண்டும். ஆனா அது வேஷத்தால வராது, நிஜமான ஜெபத்தால தான் வரும். முதல்ல இந்த வேஷத்தை ஓரம் கட்டினாதாங்க ஜெபத்துல வெற்றி வரும். ஜெபத்துல வேஷம் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களாங்க? இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு முழுமையா தேவன் வேணும்? வெளியில இருக்கிற எல்லா சத்தத்தை நீங்க குவைட் பண்ணணும். ஆமென். எலாயிஷா சொன்னாரு, நீ கெஹாசி, நீ என் கோலை எடுத்து கொண்டு போய் அவன் மேலே போடு, அவன் எழுந்துருவான் அப்படின்னு. இந்த கோலுக்கும் கெஹாசிக்கெல்லாம் மடிகிற ஆள் கிடையாது. அவளுக்கு தெரியும் இது லேசாலாம் நடக்க போறதில்ல. இந்த பெணம், இந்த மகன் எழும்புனா நீரே என் வீட்டுக்கு வந்தாதான் நடக்கும். இட் நீட்ஸ் த ட்ரூ பிரசன்ஸ் ஆஃப் காட். அவ விடவே இல்லை. அந்த சின்ன சின்ன ஃப்ரிக்கிள் அனாயிண்டிங்கெல்லாம் அவ ஒத்து போகல. நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று பாதத்தில் விழுந்து தழுவி கேட்டுக்கொண்டாள். எலாயிஷா got up and said, எலாயிஷா எழுந்து சொன்னார், லெட்ஸ் கோ. அவரை வர வச்சாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எலாயிஷா போய் வீட்டுக்கு போய் அந்த மகனை எழுப்பின காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எலிஷா அந்த பெண்மணிக்குள்ள அந்த சூழ்நிலையில் அவரை தேடின அந்த தேடுதலின் ஆழமான தாகத்தை கண்டதனால் அவர் எழுந்து போனார். ஆமென். சும்மா சமாளிச்சிடலாம், வேலைக்காரன் அமிச்சு ஒரு கோலை போட்டு அப்படியே அவளை அமிச்சிடலான்னு அவர் ட்ரை பண்றாரு. அவர் புரிந்து கொண்டால் இந்த பெண்மணி இன்னைக்கு வந்திருக்கிற வேகம் என்பது சும்மா கோலை நீட்டி கையை நீட்டி போறதுக்கெல்லாம் வரல. அவளுடைய இதயத்தின் அடித்தளத்தில் அவள் தேவன் மேல் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை கடந்து அதை ஜெயிக்கக்கூடிய அவருடைய ஆழமான விசுவாசத்தின் அன்பை அவர் கண்டார். ஆமென். I hope you understood what I'm saying. நீங்க அதுக்குன்னு பாஸ்டர் சொன்னாரு எலிஷா கிட்ட தேடி போன நானும் போய் அவர் காலை பிடிச்சி இழுத்து வர நான் வர போறதே கிடையாது. I'm talking about the presence of God. Amen. அவர் வீட்டுக்கு வந்தார். இருக்கீங்களா உயிரோட? கொஞ்சம் பேரா இருந்தாலும் உயிரோடு இருக்கீங்களா? வீட்டுக்கு வந்தார். அப்ஸ்டேருக்கு போனார், மேலறைக்கு போனார். பைபிள்ஸ் he shut the door. இது 3 முறை சொல்வேன் சபை, அதுக்கு ஆமென். he shut the door. One more time, he shut the door. இன்னும் கொஞ்சம் அழுத்தி திருச்சபை தமிழகத்துக்கு சொல்றேன், he shut the door. சில ஜெபம் டோருக்கு உள்ளதான் இருக்கணும். he shut the door. இன்னும் ஒரே ஒரு வாட்டி, he shut the door. நம்ம open the door. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் shut the door, shut the door தான். எலிஷா shut the door. ஆமென். இந்த பாயிண்ட்டை ரொம்ப வேகமான ஓடி போக விரும்பல, கொஞ்சம் நிறுத்தி தெரிஞ்சதா இருந்தாலும் அழுத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன் இங்க. ஏன்னா என் சபை மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இதே எலிஷா தீர்க்கதரிசி தன் அண்டை ஒரு பெண்மணி, ஒரு விதவை, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒரு மரித்து போய் அவள் விதவையான போது கடனாளிகள் தன் கதவை தட்டி தன் பிள்ளைகளை சிறைப்பிடிக்க வந்த போது எலிஷா கிட்ட ஓடி போய், ஐயோ நான் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என் பிள்ளைகளை சிறைப்பிடிக்கிறார்கள், கடன் பாரத்தை வச்சுட்டு அவர் இறந்து போயிட்டார் என்று சொன்ன போது எலிஷா சொன்னது உங்களுக்கு தெரியும். பெத்தேலில் உங்க வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டாரு. கொஞ்சம் எண்ணெய் இருக்கு என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை, நீ வீட்டுக்கு போய் கதவை பூட்டிட்டு எண்ணெய ஊத்து, மிச்ச அற்புதத்தை நான் கர்த்தர் உனக்கு செய்வார். எத்தனை பேர் தெரியும் நம்ம ஊத்துற சில எண்ணெய எல்லாரும் முன்னாடி ஊத்தக்கூடாதுங்க, கதவை பூட்டி தாங்க ஊத்தணும். கதவை பூட்டி ஊத்தின இடத்துல கர்த்தர் ஒரே ராத்திரியில் பெத்தேல் விதவையின் சஞ்சலத்தை மாற்ற பெரியவராயிருந்தார். Shut the door. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களாங்க? Go inside the house, shut the door and then he poured the oil. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He instructed her to go inside and shut the door. இன்னொரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஜாயரஸ் யஹீரு வீட்டுக்கு போகிறார். போகிற வழியில் ஒரு பெண்மணி 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொடுகிறாள். தாமதமாயிற்று, அவள் சுகமடைகிறாள். இட் பிகம்ஸ் லேட். அவர் ஓடி போனதும் விரைந்து வந்ததும் யஹீரு மகளை எழுப்புவதற்காக 12 வயது அவளுக்கு எழுப்ப போகிற வழியில் இந்த பிரச்சனை தாமதமாயிற்று. தாமதமானாலும் இயேசு போகிறார், யஹீரு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே மகள் மரிச்சு போயிட்டான்.
அவருடைய சொந்தங்கள் பெந்தங்கள் ஓடி வந்து சொல்றாங்க, இதோட நீங்க ஆள் அமிச்சு அவர்கிட்ட சொல்லுங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் தான் மரிச்சு போயிட்டாளே. ஐ மீன் ப்ரீ மெச்சூர் ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இயேசுவானால் சொன்னார், இல்லை அவள் சாகவில்லை, அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அங்கே வேகமாய் போகிறாள். இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போன போது எல்லாரையும் வெளியே அமிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா. அங்கேயும் ஷட்டு. இந்த ஷட் டோரு சிலரை உள்ள வைக்கிறதுக்கல்ல, சிலரை வெளியே நிக்க வைக்கிறதுக்கு. எல்லாரும் ஜெபத்துல எல்லாருக்கூடையும் எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடாதுங்க. ஜெபம் என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. யஹீரு வீட்டுல ஆமேன், சிலதெல்லாம் வெளியே இருந்தாதான் ஜெபத்துல வெற்றி வரும் நம்புறவங்க ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கவலை, இன்னைக்கு எப்படி கர்த்தர் நடத்துவாரு, இன்னைக்கு நாளைக்கு எப்படி வாடகை கட்டுறது, இதெல்லாம் இருந்துட்டு ஜெபத்துக்கு போனீங்கன்னா அந்த வாடகை தான் முன்னாடி நிற்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்க. நீ தேவன் மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடிவதில்லை. ஆமேன். ஸோ அவர் எல்லாத்தையும் வெளியே அமிச்சிட்டு கவலை, ஆங்ஸைட்டி, வருத்தம், சஞ்சலம் எல்லாரும் வெளியே நிற்க வச்சுட்டு, யஹூரு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியே நிற்க வச்சுட்டு, பேதுரு, யாக்கோபு, யோவானையும் யஹூரு இவனுடைய தகப்பனையும் கூப்பிட்டு கொண்டு அறைக்குள்ளே போய் கதவை பூட்டி தாங்க அவர் ஜெபம் பண்ணினார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், எல்லா ஜெபத்தை விட பூட்டிட்டு உள்ள ஜெபிக்கிறீங்க பாருங்க, அதுல வல்லமே தனி வல்லமே. ஆனா அது பாஸ்டர் 5 நிமிஷம் பண்ணா தூக்கம் வருது பாஸ்டர், நீ நல்ல விசுவாசி இல்லைன்னு அர்த்தம். யார் உதவி இல்லாம, டிவி இல்லாம, கோஷி பாஸ்டர் இன்டர்நெட்ல இல்லாம, நீ மட்டும் தனியா உன் பிரச்சனை எடுத்துட்டு கதவை பூட்டிட்டு யாரும் இல்லாத போது கர்த்தரை நோக்கி பேசுற ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட வாயை திறந்து ஜெபிக்க கூடிய ஒரு தைரியம், ஆழம், விசுவாசம், ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு பசி உனக்குள்ள இருந்தா நான் சொல்றேங்க, நீ வளர்ந்து விசுவாசிங்க. பரவாயில்ல, ஆமீன் மெல்லமாவே சொல்லிடுங்க, பரவாயில்ல. ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஹி ஷட்ஸ் த டோர். ஹி ஷட் த டோர். எலிஷாவும் சுனேமியால் வீட்டுக்கு போன போது he shut the door. Shutting the door is not just to keep somebody inside. Shutting is to keep out fear, keep out worry, keep out anxiety, keep out depression, keep out hopelessness, keep everything out. Quietness. எங்க வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா ஒரே சத்தம் இருக்கும். இந்த ஸ்கூல் இருக்கிற நேரம், சில நேரம் மற்ற நேரமும் வண்டிங்கெல்லாம் போயிட்டு டமால் 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 சத்தம் கேட்கும். ஒரு பெரிய இயர்ஃபோன் இருக்குது, அதை எடுத்து போட்டால் வேற எந்த சத்தமும் கேட்காதாமே. நிறைய நேரம் அதை போடுவது என் வழக்கம். ஏன்னா there is too much noise in the world. அலப்பல் சத்தம் நிறைய ஆயிடுச்சு இந்த உலகத்தில். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, shut every noise and spend your time alone with God. எதுக்கு தெரியுமாங்க இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க? தேவனோடு தனியா இருக்கிற நேரத்தை கண்டு சிலர் பயப்படுகிறார்கள். எல்லாருக்கூடையும் கும்பல் இருப்பதை விட உன் தேவனோடு தனியா இருந்து பார். அந்த ஜெபத்தில் கிடைக்கிற மகத்துவமே வித்தியாசம். எல்லா ஜெபத்துக்கும் வல்லமை உண்டு. கூடி ஜெபிக்கிறாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் தோத்திரம், ஆமேன். ஆனா நீ கர்த்தரோடு கதவை பூட்டிட்டு தேவ சமூகத்தில் நோக்கி பார்க்கிங்க பாருங்க. பிரேயர் குவைட்ஸ் ஆல் அவுட்சைட் நாய்ஸஸ். வெளி சத்தங்கள் மூடப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் நிறைவுள்ள ஜெபம். ஆமேன். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கணும்னு நினைச்சா, பைபிள் படிக்கணும்னு நினைக்கும் போது 3 நாய் குலைக்குங்க. அதில் ஒரு நாய் எங்கள் வீட்டில் அது குலைச்சிட்டே தான் இருக்கும். அது சாப்பிட்டு முடிச்ச 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப குலைக்குங்க. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தொங்க விடலாமான்னு கூட நினச்சிருக்கேன். ஆனால் அது மூஞ்சி பார்த்தா அவன் பிடிக்காது. அந்த நேரத்துலலாம் அந்த சத்தங்கள் எனக்கு நிறைய கேட்கும்போது அந்த இயர்ஃபோன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஆமேன். அதை போட்டுட்டா அந்த நாயினுடைய சத்தம் 95% குறைஞ்சிரும். ஐ லுக் அன்டு காட். தேவனோடு செலவிடுகிற தனிமையின் நேரங்கள் வித்தியாசமானது. டூ மச் நாய்ஸ். ஐ அர்ஜ் யூ, ஐ என்கரேஜ் யூ, next 21 days, this Sunday to the next 3 weeks, take a silent time. ஏதோ ஒரு நேரம், I know you maybe you are a busy person, take a quiet silent time somewhere in your house where nobody disturbs you, or put a ear plug or something and stand in the presence of God. ஏன்னா யாக்கோபு இப்படி சொன்னார், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் அஸ்திரமானவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். So enter the presence of God. We have to have quiet times. Double minded,
இருவழியாக பல வழியாக இழுக்கக்கூடிய சத்தங்களுக்கு நடுவே அல்லாத ஜெபம், தனிமையாய் தேவனோடு இருக்கக்கூடிய நேரத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் த்ரீ, ஃபாலோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாச உதாகரணங்களை பின்பற்றுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். எலிஷா அறைக்குள் போனார். சுனேமியால் ஸ்திரீ வேலைக்காரன்லாம் வெளியே நிற்கிறான். அவர் கதவு பூட்டிட்டாரு. he goes into the room, he shut the door. இந்த தேர்ட் பாயிண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபாலோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் உதாகரணங்களை பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா எலிஷா செய்தாரு? அந்த அறைக்குள்ளே போய் அந்த மகன் படுத்திருந்த படுக்கைக்கு போய் அவன் மேலே விழுந்து கை மேலே கால் மேலே முகம் மேலே வைத்து அவன் மேலே ஜெபிக்கிறார். அந்த பையன் அந்த மகனை எழுப்புவதற்கு இவருடைய முன்னே சென்றவர், இவருடைய மாஸ்டர், இவருடைய தகப்பன் என்று ஆவியில் சொல்லக்கூடிய எலியா அவர்கள் சாரைப்பாத்து விதவையின் வீட்டில் இருக்கும்போது சாரைப்பாத்து விதவைக்கு சாப்பாடு கிடைப்பதுக்கே காரணமாயிருந்தவர் எலியாதான். ஆனால் மகன் மரித்து போனான். சாரைப்பாத்தில் மகன் மரித்து போன போது இவ புலம்ப தொடங்கிட்டா. நீ வந்தனால தான் செத்துட்டான்னு கூட சொல்ற அளவுக்கு போயிட்டா. ஆனா எலியா இவருடைய ப்ரெடிசீசர், இவருடைய யார்கிட்ட இவருக்கு அபிஷேகம் கிடைத்ததோ அவர் என்ன செய்தாரோ அதை இவர் கவனித்திருக்கிறார், அவர் புரிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவர் என்ன செய்தார்? சாரைப்பாத் விதவை மகன் மரித்த போது அறைக்குள்ளே போய் கதவை பூட்டி அந்த மகன் மேல் விழுந்து ஜெபம் பண்ணினார். செத்த மகன் சாரைப்பாத்தில் எழுந்தான். இப்ப இவர் ஃபாலோ பண்றது வேற எதுவும் அல்ல, அவர் செஞ்சதை இவர் அப்படியே செய்கிறார். ஆமென். he follows examples of faith. பைபிளில் நிறைய பேர் கஷ்டப்பாதைகளில் டஃப் சிச்சுவேஷன்ல என்ன செய்தார்களோ அதை நாமும் செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் நிறைய பரிசுத்தவான்கள், வேதத்தின் பரிசுத்தவான்கள் கஷ்டப்பாதைகளில் என்ன செய்தார்கள்? தேவனை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென். நம்ம அந்த எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ண வேண்டும். I'll continue this for some time in the next few couple weeks. Example of faith. மோசே செங்கடலுக்கு முன்னே ஒரு டெட் எண்ட் சிச்சுவேஷன், எதற்கு மேல போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்த போது மோசே செய்தது கர்த்தரை நோக்கி முறையிட்டான். ஜெபமே ஜெயம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 2, ஜோஷுவாவை குறித்து வாசிக்கிறோம். மிகப்பெரிய எரிகோவின் மதில்கள் தங்களை சூழ்ந்து நின்ற போது, வாக்குத்தத்த நாடி நீ பிரவேசிக்க முடியாமா என்று யோசிக்கக்கூடிய தடைகள் இருந்த போது கர்த்தரை நோக்கி ஜெபித்து தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணார்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெய்த். கிதியோன் அவுட் நம்பர் பண்ணப்பட்டு ஒரு சின்ன ஆர்மியா இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கேட்ட கிதியோனை யுத்தத்தில் கர்த்தர் ஜெயமாய் கொடுத்தார். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். நம்ம பலமுறை இடைப்பட்ட காலத்தை பேசும்போது பயன்படுத்தின ஒரு கிரேட் இல்லஸ்ட்ரேஷன் பைபிள்ல, தாவீது யுத்தத்தை முடித்துவிட்டு சிகலாக்குக்கு வருகிறார். சிகலாக்குக்கு வந்தபோது சத்துருக்கள் எல்லாத்தையும் ரெய்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சு பிள்ளைகள், மனைவிகள், சொத்துகள் எல்லாத்தையும் சூறையாடி போய்விட்ட போது தன்னுடைய சொந்த ஜனங்கள் கல்லெடுத்து தாவீதை கொல்லலாமா என்று கேட்கக்கூடிய கஷ்டப்பாதையில் நின்றபோது பைபிள் சொல்லுகிறது, டேவிட் என்குவயர்ட் ஆஃப் த லார்ட். கஷ்டத்தின் அகோரத்தில் கூட சூழ்நிலைகள் கடினமாயிருந்த போது நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய விசுவாச தகப்பன்மார் செய்ததை தான் நாமும் செய்ய முடியும். அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். ஆமென். இவ்வளோ சொல்லதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்தேன். மோசே ஜெபித்தார், ஜோஷுவா ஜெபித்தார், கிதியோன் ஜெபித்தார், தாவீது கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தான். கஷ்டங்கள் என்றால் என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அவ்வளோ கஷ்டத்தில் வளர்ந்து வந்தவன் தான் நான். அந்த கஷ்டப்பாதைகளில் ஊழியம் என்ற பங்கில் வந்த என் தாயார் தந்தையாரை குறித்து ஓர் நிமிடம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா we have to follow the examples of faith. அவங்க எனக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தாங்க? அவங்க கஷ்டப்பட்ட போது, வீட்டில் அரிசி இல்லாத போது, நான் சொல்வது 40 ஆண்டுகளுக்கு முன்பு, அரிசி இல்லாத போது, கோதுமே இல்லை, ஃபீஸ் கட்டுவது 15 ரூபா இல்லாத போது அவர்கள் பக்கத்து கடையில் போய், அக்கௌண்ட்டு கடையில் அரிசியும் வாங்கவில்லை, பக்கத்து நாயர் வீட்டில் போய் 15 ரூபா கடனும் கேட்கவில்லை. தங்கள் இடுப்பை இறுக்கி பூட்டுக்கொண்டு முழந்தால் படியிட்டு 2 பேரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதை நான் கண்டிருக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுங்களாங்க, அந்த ஜெபத்திலேயே ஃபீஸை கட்டி இவ்வளோ தூரம் படித்து அமெரிக்கா வரைக்கும் போய் படித்து இன்னைய வரைக்கும் ஊழியம் செய்ய அந்த ஜெபம் என்னை தாங்கியதென்றால்
என்னை கேட்கிறவர்களே, நாம் கஷ்டப்படும் போது யாரிடத்தில் முதல் செல்ல வேண்டும்? கர்த்தரிடத்தில். கதவை பூட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யாருக்கும் சொல்வதற்கு முன்பாக தேவனிடத்தில் சொல்லிவிட்டு வலது காலை வச்சு புறப்படுங்க. கொஞ்சம் தூரத்தில் உங்கள் மகனை படுக்கையில் கர்த்தர் எழுப்பி விடுவார். First response to the toughest situation of life is prayer. My mother prayed. நிறைய நேரம் காலையில் 4 மணி 3:30 மணிக்கு திடீர்னு தூக்கத்தில் எழுந்து பார்த்தா ஒரு டவல் ஒன்று தலைமையில் போட்டுட்டு அந்த கட்டிலின் மூலையில் அமர்ந்திருந்து கண்ணீர் வடித்து என் தாயார் ஜெபிக்கிற காட்சிகளெல்லாம் நேற்றைக்கு இந்த செய்தியை நான் லேசாக உங்களுக்கு துவங்குகிறேன். என் கண்களில் வந்து நின்றது. I used to see her sit down and pray and look unto God. ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களாங்க? ஒரு விசுவாச தாயின் ஜெபத்தினுடைய பலன்கள் தான் நம்ம 7,000-8,000 ஆத்துமாக்களை கண்டோம் அல்லவா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேங்க, in the times of pain, in the times of sorrow, when difficult situations come, நம்ம அலப்புவதுக்கு முன்னாடி, எதையும் யாருக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் போய், எங்கள் அம்மா துண்டை போடுவா, அதனால சொன்னேன், ஆமென், போட்டு கர்த்தருடைய வீட்டில் அவருடைய கட்டிலின் மூலையில் உட்கார்ந்து ஜெபிப்பதை கண்டிருக்கின்றேன். when your back is against the wall, உன்னை எல்லாரும் கைவிடும் போது, கடைசி எல்லைக்கு வரும்போது, எல்லாமே உனக்கு விரோதமாக இருக்கும்போது, எல்லாரும் ஜெயிக்கிறாங்க, நீ தோத்துட்டு இருக்கும்போது, எதுவுமே புரியலன்ற போது, கதவை பூட்டிட்டு தேவனுடைய சமூகத்தில் சும்மா ஒரு அலப்பல் ஜெபம் அல்ல, with a hunger, with a great depth of hunger in the heart, go to the presence of God, pray confidently. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ஆமென். முடிக்கிறது. This is the final statement. எலிஷா கதவை பூட்டி மகன் மேலே போய் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணிட்டு எழுந்தாராம். உடம்பு தான் சூடாக இருந்துச்சு, மகன் எழும்பவில்லை. மீண்டும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மீண்டும் அவர் அதே முறையாக அந்த பையன் மேல் விழுந்து ஜெபம் பண்ணினார். ஜெபிக்கிறீங்க, நடக்கலன்னு உடனே முடிஞ்சிச்சுங்க என்று போகக்கூடாது. அதுக்குன்னு செத்தவங்களெல்லாம் எழுப்ப என்னை கூப்பிடாதீங்க, அந்த வரம் எனக்கு இல்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியை கேட்டானா சிலர் எப்படின்னா செய்தி விட்டுருவாங்க, அதில் இருக்கிற வேற மாதிரி எடுத்துட்டு கோஷி பாஸ்டர் கூப்பிடுங்க, அவர் பணத்தெல்லாம் எழுப்புவார். நான் இன்ன வரையும் எழுப்பவும் இல்லை, எழுப்பினால் உங்களை அறிவிக்கிறேன். பட் தட்ஸ் நாட் மை சப்ஜெக்ட் டுடே. இன் ஹார்ட் சிச்சுவேஷன்ஸ் அவர் ப்ரே பண்ணாரு, எழும்பல. நடந்த பின்பு மீண்டும் ஜெபம் பண்ணினார். இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஆமீன் சொல்லணும். ஒரு முறை அல்ல, பல முறை ஜெபிக்க வேண்டுமானாலும் ஜெபத்தை தொடருங்கள். கர்த்தர் கிட்ட சொன்னிட்டா அவர் செய்து முடிக்க பெரியவராயிருக்கிறார். I want to close this with a final statement. அவர் திரும்பவும் அதை செய்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எலிஷாக்கு ஒரு persuasion. He is fully persuaded. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே. ஒரு முறை கேட்டங்க, இல்லைங்க, இன்னும் 2வது முறை கேட்பேன். ஏன்னா பைபிள் சொல்றது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். அந்த அதனுடைய கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆமென். தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். நீங்கள் தட்டினதையும் கேட்டினதையும் தேடினதையும் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு உண்மையாயிருப்பார். ஹல்லேலூயா. So we have to pray. எலிஷா ஜெபம் பண்ணாரு. இங்க ஒரு வார்த்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன். I want this as a point. அவர் ஜெபம் பண்ணிட்டாரு. எலியா செஞ்சதை தான் அவரும் செஞ்சார். நான் சொன்னேன், ஃபாலோ தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெய்த். என்ன ஒரு தைரியத்தில் எலிஷா போய் அந்த மகன் மேலே அப்படி உளுந்து ஜெபம் பண்ணி அவர் எழுந்துருவார். என்ன ஒரு விசுவாசம்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சாதாரண ஒரு புள்ளி. எனக்கு முன்னாடி இருந்த எங்க தகப்பன் எலியா இதே மாதிரி செஞ்சார், அவருக்கு செஞ்சவர் எனக்கும் செய்வார். எத்தனை பேர் தெரியும்? பைபிள்ல அவர் ஒரு முறை செஞ்சதை அவர் மீண்டும் செய்கிறவராக இருக்கிறார். அவர் செங்கடலை பிளந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதே மாதிரி ஒரு செங்கடலை போல ஒரு யோர்தான் வந்தபோது அந்த யோர்தானை பிளந்தார். அதோடு நிறுத்தினாரா? இதே எலிஷாவின் காலத்தில் எலியா அக்கினி காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். திரும்ப வரும்போது யோர்தான் பிரவாகித்து நின்ற போது எலிஷாவுக்கு சால்வை கையில் இருந்த போது சால்வை எடுத்து யோர்தான் வெள்ளத்தில் அடித்த போது யோர்தானின் வெள்ளத்தை கர்த்தர் மீண்டும் பிளந்தார். செங்கடல் பிளந்தார், யோர்தான் பிளந்தார், மீண்டும் பிளந்தார். உங்களையும் பார்த்து ஒரு முறை செய்தவர் மீண்டும் செய்வதற்கு பெரியவர். செய்யுங்கள். ஆமென். ஜெபமே எவ்வளோ ஈஸிங்க. நம்ம பிரச்சனைகளை போய் ஊரெல்லாம் சொல்லி அலப்புறது இட் இஸ் வெரி ஈஸி. பட் எது தெரியுமாங்க கஷ்டம்? யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். அவர் கேட்குறாரு,
ஹே சுனேமியால் ஸ்திரீ வரார், கெஹாசி அவளை கேள், நீ நலமா, உன் புருஷன் நலமா, உன் குழந்தை நலமா? நானா தான் சார், புள்ள செத்து போயிட்டா. என்ன ஒரு முகம், என்ன தெரியுமா சொன்னா? ஷலோம், எல்லாம் எனக்கு நலமா இருக்கு. என்ன 1000 கேள்வி கேட்டாலும் இப்ப யார் முன்னாடி எதையும் அலப்புற நேரம் இல்லைங்க. ஏன்னா இன்னும் என் தேவ சமூகத்திற்கு செல்லவில்லை. After I go to my presence, I will tell my problem. But until I reach my God's presence, I am not speaking my problem. Where is your faith? ஒரு அலையில கூட சொல்ல மாட்டீங்க. பாஸ்டர் கோஷி இவ்வளோ இன்னைக்கு இப்படி கத்துறீங்க, இன்னைக்கு கத்த முடியாம வந்தேன். நான் பிரசங்கமே பண்ணுவேனான்னு யோசிச்சு வந்தேன். நான் இன்னைக்கு ரொம்ப வைராக்கியமா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கர்த்தருக்கு நன்றி. அப்போ இப்படிலாம் கத்துறீங்களே, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லையா பாஸ்டர்? ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கு. நாங்கள் சொல்வதில்லை, அவ்வளோதான். நான் சொல்லி அழுது என்னத்தை தான். இப்போ அதில் வேற என்னன்னா, எங்களை மாதிரி ஆள் நாங்கள் எங்கள் பிரச்சனை சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதும், அவர் சும்மா சொல்கிறாருங்க, அவருக்கு என்னங்க குறைவு அப்படின்றீங்க. ஸோ நாங்கள் சொல்ல மாட்டோம், சொல்லவே மாட்டோம். ஒரு இலையில சொல்ல மாட்டீங்களாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படி சொல்ல போகிறவங்களை பார்த்து நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். அவர் ஒரு முறை செஞ்சார்னா அவர் திரும்ப செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். 2020 உங்களை நடத்தலையா? 17 அம்போன்னு நடுரோட்டில் நின்ற போது உன்னை தூக்கி வாழ வைக்கலையா? 2013 உங்களை நடத்தலையா? 88 உன்னை நடத்தலை? இதுக்கு மேலே உன் குடும்பமே இந்த ஊரில் இருக்காதுன்னு சொல்ல இன்னைக்கு நல்லா இல்லை உட்காந்துருக்க. அப்போல்லாம் நடத்தலையா? இதுக்கு நல்ல ஒரு ஆமீன் சொல்ல. ஒரு முறை செஞ்சார்னா அவர் அதை மீண்டும் மீண்டும் செய்வார். அந்த நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன தைரியம் இந்த பையன் எழுப்பான? எங்க எலியா ஜெபம் பண்ணாருங்க, இதே மாதிரி அவருக்கு செஞ்சாருங்க, எனக்கும் செய்வாருங்க. அவர் திரும்ப செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நீ மீண்டும் சொல்றேங்க, சோர்ந்திடாதீங்க, அவர் மீண்டும் செய்வார். கடைசி வார்த்தை இப்படி முடிக்க விரும்புறேன். அவர் உடனே பையன் எழுந்துட்டான். 7 முறை தும்மினானாம். தும்மாதீங்க, கொரோனா. 7 முறை தும்மினான். ஆமென். அவன் பையன் எழும்பிட்டான். வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னாரான், ஏ கெஹாசி கூப்பிட்டுந்தா நீ கொண்டு போய், அப்படிலாம் சொல்ல, அந்த அம்மையார கூப்பிட்டு லாஸ்ட் வருஷம் 37வது 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த பையனை, ஆமென், அந்த மகனை எடுத்து அவள் சுனேமியால் ஸ்திரீ கையில் ஒப்பு கொடுக்கிறார். So he called Gehazi and said, call the Shunammite woman. So he called her, and when she came into him, he said, pick up your son. ஆமென். உன் மகனை என்ன செய்? தூக்கிக்கோ, எடுத்து தோள் மேல போட்டுக்கோ என்று சொன்னார். So she went in, fell at his feet, bowed to the ground. Then she picked up her son and he went out. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? எதுக்காகங்க கர்மேல் மலை வரைக்கும் போனா? 40 கிலோமீட்டர் பிரயாணம். எதுக்காக போனா? செத்த மகனுக்காக. யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லல, புருஷன்கிட்ட சொல்லல, வேலைக்காரங்கிட்ட சொல்லல, யாருக்கிட்டையும் சொல்லல. ஆனா எதற்காக போனாலோ, எந்த மகனுக்காக போனாலோ, இப்ப அந்த மகன் தோள் மேல உயிரோடு இருக்கிறான். காரணம், துன்பம் வந்த போது வேற யாருக்கிட்டையும் சொல்லாமல் முதலில் கர்த்தர் கிட்ட போனதுனால அந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடித்தார். ஐ க்ளோஸ் இட். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களாங்க? எதுவுமே நம்புறீங்க? நீங்க முதல்ல அவரை தேடினீங்கன்னா கண்டிப்பா, எப்படின்னு தெரியாது, கொஞ்சம் தூரத்துல அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாய் முடிப்பார். ஜெபமே, இன்னொரு கொஞ்சம் சத்தமா, ஜெபமே அப்படி போடு. ஆமென். ஹல்லேலூயா. முதலில் கர்த்தரை தேடின சுனேமியால் ஸ்திரீ கையில் மகளை கொடுத்தார். God wants to move miraculously. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இன்னும் ஒரு முறை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இன்னொரு முறை எனக்கு ஆமேன் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை, அந்த சுனேமியால் ஸ்திரீ மாதிரி இன்னைக்கு கடந்து போகிற இந்த பிரச்சனை, தேவனுடைய அற்புத வல்லமை உங்கள் குடும்பம் பார்க்க வேண்டும் என்பதற்கு செய்யப்படுகிற ஒரு செட்டப் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். God wants to move in your family miraculously. அவருடைய வல்லமை வெளிப்பட்டு நீ பார்ப்பதற்கு கர்த்தர் அனுமதித்த ஒரு செட்டப் தானே. ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So I want to close with this point. All that you are going through is only a setup for the move of God. தேவன் இதுவரையும் செயல்படாத, கிரியை செய்திராத விதத்தில் உங்கள் குடும்பத்தில்,
உங்கள் ஊழியத்தில், உங்கள் சபையில், நம்ம இந்திய தேசத்தில் கர்த்தர் செயல்படுவதற்கு கர்த்தர் அனுமதித்த ஒரு செட்டப் தான் இந்த துன்பமே தவிர இது முடிவல்ல. இட் இஸ் கோயிங் டு பி a great time after this. நீங்க மீண்டும் தோள் மேல சுமந்து சந்தோஷம் காலங்கள் கொண்டாடுவீர்கள். will you respond the right way? நீங்கள் ஆண்டவரை முதல்ல தேடுவீங்களா? எதையும் செய்வதற்கும் முதல்ல ஜெபிப்பீங்களா? முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுப்பீங்களா? மற்றதெல்லாம், மற்ற நாய்ஸஸ், மற்ற சத்தங்கள்லாம் வெளியே நிற்க வச்சுட்டு தேவனோடு உள்ள சத்தத்தை மட்டும் வச்சுப்பீங்களா? அடுத்து 21 நாள் ஒரு ப்ராக்டிஸ் தொடங்குங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு 21 நாள் 21 days ஒரு ப்ரேயர் செயினை நீங்கள் ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தால் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அந்த நேரத்தில் எங்கிருந்தாலும் ஜெபிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுங்களேன். 21 நாள் மற்ற சத்தங்களெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒரு சத்தத்துக்கு நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் அந்த 21 நாளும் நீங்கள் ஜெபிப்பீர்களா? நான் நம்புறேங்க 21வது நாளில் உங்கள் குடும்பத்தில் ஒரு மிராக்குலஸ் மூவை கர்த்தர் ஏற்படுத்த நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சில நேரத்தில் அவர்கிட்ட போயிடணுங்க, வர வழியே இல்லைங்க. ஆமேன் சொல்லுவீங்களா? I want to close with an illustration. I don't know how much time I took. I hope I am in time. God is good. Okay. நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது சின்ன சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் தான். இப்படி சொல்லணும், ஒரு வேடிக்கைத்தனமாக அதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஒரு புது ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டேன். அது என்னன்னு தெரியல, அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு 4-5 பசங்க என்னை பார்த்தா என்னை உதைக்கணும்னு தோணுது. எங்கே போய் நின்றாலும் முறைக்கிறானுங்க, இடிக்கிறானுங்க. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நம்மளால் அவங்கள எதிர்கொண்டு போகிற சக்தி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ பள்ளிக்கூடமே வேணான்னு நினைக்கிறேன். 2-3 நாளுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் போகிறேன். புதுசாக ஒரு அட்மிஷன், ஒரு பையன் என் கிளாஸில் சேர்றான். அவன் இந்த இரும்பில் இந்த ஒரு பெட்டி, அலுமினியம் பெட்டியெல்லாம் இருக்குது. நாங்களாம் பேக்கெல்லாம் கிழிஞ்சு போன பேகு. ஓகே, அவன் இந்த இரும்பு பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டைலாக வந்தானா, இவனை பார்த்தா அவனுங்க அலறானுங்க. நான் பார்த்தேன், அட இவனை பார்த்தா என்னை முறைக்கிற இவனுங்க 5 பேரும் அலறானுங்கன்னா இப்போ இவங்ககிட்ட ஏதோ ஒரு வெயிட்டு இருக்குது. நான் பார்த்தேன் என்ன பண்ணலான்னு. எங்கள் வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி நாள் ஒரு பாஸ்டர் வந்தார், ரொம்ப வெயிட்டான பாஸ்டர். எனக்கு 50 ரூபா கொடுத்தாருங்க. அப்போது 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்க 50 ரூபா கொடுத்தாருங்க. அந்த காலத்து 50 ரூபாய்க்கு நிறைய கம்மர் கட்டு கிடைக்குங்க. அந்த பையனை அப்படி இப்படியே ஃப்ரெண்டு பண்ணி கடலுக்கு கொண்டு போய் 50 ரூபாய்க்கும் வாங்கி கொடுத்தாங்க. கடலை மிட்டாய்லாம் நானும் அந்த பையனும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஐயோ, ஃப்ரெண்டுனா அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறேன், அசம்பிளியில் போய் நிற்கிறேன். இந்த 6 என்னை முறைக்க உரசுதுங்க. அப்படியே சும்மா அசோக் அப்படின்னு கூப்பிட்டேன். அவன் என்னான்னு இப்படி திருமணம் பாருங்க, 6 ஒதுங்கி நிற்குது. அட இப்போ தெரியும் யார் வந்தால் எவனை கூப்பிடணும்னு தெரியுது. என்ன அன்பானவர்களே, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கையில் வளர்ந்து வந்த இந்த பாதையில் I have a friend that sticketh closer than a brother, my loving Savior Jesus Christ. எங்கள் மூத்த அண்ணாச்சி இருக்காருன்னு சொல்கிறவங்களாம் அவர் அல்லே சொல்ல மாட்டீங்களா? அவர்கிட்ட சொல்லிடுவேன். அடுத்த முறை என்னை முறைச்சிங்கன்னா என்னை யார்கிட்ட சொல்லுவேன்? எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். அவன் அங்கேருந்து அந்த பெட்டி தூக்கிட்டு அப்படி வந்தால் போதுங்க, இந்த 6 இந்த அசோக்குக்கே இவ்வளோ வேல்யூனா எங்கள் மூத்த அண்ணாச்சிக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும்? அவர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? காயப்படுகிற இந்த உலகம், வேதனைகளை காண்கிற இந்த உலகத்தில் நம் இதயம் கஷ்டப்படும் போதும், மரணம் தொடங்கி வியாகுலம் வரைக்கும் பல துன்பங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வாழ்க்கையில் மோதும் போது, let us go first to the presence of God with a deep hunger in our hearts. அவரை நோக்கி பார்த்து கர்த்தர் சமூகத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நம்ம வருவோமானால் ஒரு மிராக்குலஸ் மூவனுடைய செட்டப்பு தான் இந்த கஷ்டம். இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஆமீன் சொல்ல முடிச்சிடுறேன். நீங்கள் போகிற இந்த கஷ்டம் எல்லாம் கர்த்தருடைய மகத்துவங்களை குடும்பத்தில் வெளிப்படுத்தவே அனுமதித்தார். டோன்ட் பி அஃப்ரைட், கால் அன் டு ஹிம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை. அவரை சொல்ல மாட்டீங்களா? கெட் ரெடி ஃபார் ப்ரேயர். 21 days கர்த்தர் உங்களை கைவிடாமல் மகத்துவத்தில் நடத்துவார். அடுத்த வாரமும் சண்டே நான் இதை தொடரணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நெக்ஸ்ட் சண்டே ஆஃப்டர் த மெசேஜ் டக்குன்னு எப்படா போகலாம் அப்படின்னு ஓடி போயிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக முக்கியமான ஜெபத்தை ஏறெடுப்பேன். ஸோ ஸ்டே த்ரூ இட். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். Shall we stand together in the presence of God? I want to pray for you. Thank you, Lord. Thank you, Jesus. என்னை என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன துன்பம் நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன்.
தமதன்பை கண்டடைந்தே தெய்வ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தெய்வ சமூகத்திலே. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியர்கள், தனிநபர்கள், we don't know what they are going through. ஆனா எங்களுக்கு இன்னைக்கு ஒன்று தெரியும்பா, வேற எங்கும் ஓடுவதற்கு முன்பு உங்க இடத்துல உம்மண்டே நாங்கள் ஓடி வருகிறோம். நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் தானே உண்டுப்பா. உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்துல வந்து தஞ்சம் அடைகிறோம்ப்பா. உங்க பிராகாரத்துல வந்து நிக்கிறோம். உங்க ரத்தத்தால் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்க முகத்தை பார்த்தா நாங்க நிலைநிற்க முடியாது. உங்க குமாரன் முகத்தை பார்த்து எங்கள் மேல் மனம் இறங்குங்கப்பா. எங்க கட்டிலில் செத்த மகன், ஆனா நாங்க தைரியத்தோடு விசுவாசத்தோடு ஷாலோம் என்ற வார்த்தையோடு உன் பிரசன்னத்துக்குள்ள ஓடி வந்து நிக்கிறோமே அப்பா. சீக்கிரத்தில் எங்கள் இக்கட்டுக்கு பதில் தாரும் என்று வேண்டி ஜெபித்து இந்த சத்தத்தை கேட்ட குடும்பங்கள் எல்லாம் வெற்றிகள் வருவதாக. இந்த பிரச்சனை ஜஸ்ட் ஒரு மிராக்கிள் மூவனுடைய செட்டப்பா இருக்கட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, கத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் எழுப்புங்க ஆண்டவரே. 21 நாளும் உங்க சமூகத்தில் நாங்கள் பல நேரங்களில் பல விதங்களில் வந்து உம்மை நோக்கி பார்க்க உங்க பிரசன்னத்தில் காத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் என்னை கைவிடாதீரும். எஸ், என்ன துன்பம் நேரிடினும் உமக்காக யாவும் சரி. உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலனீந்திடுமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், அனுகிரகம் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் இந்த சத்தத்தை கேட்ட யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நடத்திடுமே. கருத்தாய் ரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. God bless you all and I will see you again Friday night at 8 o'clock. Thank you. God be with you. Amen.